ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, காக்னிசன்ட்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜி, பிஜி, டாக்டரேட் எது பண்ணியிருந்தாலுமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே ஷிஃப்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜாபில் எந்த ஒரு ட்ராவலும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாய் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் டைமாக தான் இருக்கும் இந்த ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அப்லோட் எ ஃபைல்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் எங்கே ரெஸ்யூம் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல போய் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் ரெஸ்யூமை. ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப், டாக்குமெண்ட் எதில் வேணாலும் இருக்கலாம். பட் பிடிஎஃபாக இருந்ததுன்னா அவங்க வியூ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 2 MB தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பிடிஎஃபோட சைஸு. ஸோ அதுதான் மேக்ஸிமம். 2 MBக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ 2 MBக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பிடிஎஃபாக 2 MBக்குள்ளே அப்லோட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அக்செப்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, உங்கள் கான்டாக்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பேன் நம்பர்னு கேட்டிருக்காங்க இல்லையா, பேன் நம்பர் அப்படின்னா உங்கள் பேன் கார்டு நம்பர் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே காக்னிசன்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு வேளை எஸ்னா உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் எம்ப்ளாயி ஐடின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா அதை உங்களால் எதுவும் என்ட்ரு பண்ண முடியாது. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா 0 கொடுத்துக்கோங்க. ஒரு வேளை எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கோ, லைக் பைத்தான், ஜாவா, C++, ஆரக்கல், இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் இல்லையா ஸ்கில்ஸ், அந்த ஸ்கில்ஸ்லாம் வந்து நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.